ஓம் நமச்சிவாயம். ஓம் சரவண பவாய நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவதாசன் ஜெகநாதனின் இனிய காலை வணக்கம். இன்று முதல் முருகப்பெருமானுடைய பேரலை போற்றுகின்ற பல நூல்களில் ஒன்றான கந்தர் அலங்காரம் என்ற பகுதியினை நான் தொடரலாம் என்று எண்ணியுள்ளேன். முருகப்பெருமானுடைய கருணையினால் எண்ணியுள்ளேன். ஏன்னா நம்ம சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஒரு அரிய காப்பியத்தை 34 பதிவுகளிலே படித்து நிறைவு செய்கிறோம். அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய பல எண்ணற்ற நூல்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான நூல்கள் நமக்கெல்லாம் தெரியும். கந்த புராணம், அப்புறம் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் முக்கியமானது கந்தர் அலங்காரம். ஏன்னா இப்போ சுப்பிரமணியன் திருப்புகழ் எல்லாருக்கும் தெரியும், பலரும் பரவலாக பேசப்படுவது. கந்தர் அலங்காரமும் எல்லாரும் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் திருப்புகழ் அளவுக்கு கந்தர் அலங்காரத்தை பிரபல்யப்படுத்தவில்லையோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. அதனால் அந்த கந்தர் அலங்காரத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள 107 பாடல்களை பற்றியும் ஒரு பதிவுக்கு ஒரு பாடலாக விளக்கலாம் என்று இறைவன் பரமேஸ்வரன், பரமாம்பிகாய், மகாகணபதி, மகாசுப்பிரமணிய சுவாமியின் அருளோடு இதை எண்ணியுள்ளேன். இப்போ இந்த கந்தர் அலங்காரம் என்பது அருணகிரி சுவாமிகள் கிட்டத்தட்ட 600 வருஷத்துக்கு முன் இருந்தவர். அவர் இயற்றிய பல நூல்கள். அருணகிரி நாயகத்தை நமக்கு எல்லாம் தெரியும். முக்கியமான திருப்புகழ். அவர் திருவண்ணாமலையிலே 600 வருஷத்துக்கும் இருந்தார். அவர் இளமையிலேயே ஒரு தமிழ் இலக்கணம், இலக்கியம் எல்லாம் படித்து அதெல்லாம் படிச்சிருந்தா கூட அவருடைய இளமை வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கலை. அப்புறம் அவருடைய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுப்புற்று அந்த திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயலும்போது முருகப்பெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு முருகப்பெருமானுடைய அருளினால் ஒரு பெரிய புலவராகி, பெரும் கவிஞராகி பல பாடல்களை எழுதினார். அதில் ஒன்று தான் கந்தர் அலங்காரம், திருப்புகழ். அதுக்கப்புறம் அடுத்தது கந்தர் அலங்காரம். அப்போ இந்த அருணகிரிநாத பெருமான் எழுதிய அந்த நூல்களை எல்லாம் இன்னைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் 21ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டில் பிரபல்யப்படுத்தியவர் நமது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். கிருபானந்த வாரியார் அதில் அந்த கந்தர் திருப்புகழாகட்டும், கந்தர் அனுபூதி ஆகட்டும், கந்தர் அலங்காரம் ஆகட்டும், அதில் உள்ள சுவையையும் பக்தியையும் அதில் உள்ள இலக்கிய நயங்களும் ரொம்ப உளமுருக வாழ்நாள் முழுவதும் முருகன் பக்திக்காவிலே செலுத்தி வாழ்ந்தவர். அவர் நம்ம நல்ல ஒரு விளக்கமான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கார். இப்போ அருணகிரிநாதர் சுவாமியை பாடல் எல்லாத்திலுமே ஒரு ஆழம் காண முடியாத ஒரு பக்தி கடல். அதில் பக்தி அதில் என்ன சந்தங்கள் இருக்கும், பாடத்திலே கவித்துவம் இருக்கும், அதில் எல்லாத்தையும் அழகாக பக்தி இருக்கும். முருகப்பெருமான் மேலே செலுத்த வேண்டிய பக்தி இருக்கும். அது பெரிய கடல். அந்த கடலுள்ளே புகுந்து அந்த பக்தி முத்துக்களையும் ரத்தனங்களையும் அதெல்லாம் வள்ளி கொண்டு நம்ம கையிலே கொடுத்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். இப்போ இந்த அருணகிரி சுவாமி இயற்றிய கந்தர் அலங்காரம் அப்படின்னு இந்த நூலில் சில முக்கியமான செய்திகளை பற்றி நான் இன்றைக்கி இதை ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு அறிமுகமாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா கந்தர் அலங்கார பாடல்களை நம்ம அடுத்த பதிவில் இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கந்தன் அப்படின்னு சொன்னால், கந்தன் என்றாலே பற்றுக்கோடு. கந்துன்னா பற்றுக்கோடு. நமக்கு ஒரு டிபெண்டன்ஸ் வாழ்க்கையில் ஒரு பற்றுக்கோடு வேணும் இல்லையா? அந்த பற்றுக்கோடாக இருப்பவன் கந்த பெருமான். உலகிலே உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களுக்கும் ஏதோ ஒரு பற்றுக்கோடு. கடலில் மூழ்கிறவனுக்கு ஒரு கட்டையை தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி பற்றுக்கோடாக இருப்பவர் தான் கந்தர். அப்போ அது அதில் அவர் மேலே பாடுறது கந்தர் அலங்காரம். ஒரு கந்தன் சொல்லுக்கு இன்னொன்றுக்கு அழகுன்னு ஒரு பெருள் இருக்குது. அதில் ஏன்னா முருகனை கந்தனை முருகன்னு சொல்லுவோம். அடுத்தபடியாக சமஸ்கிருதத்தில் ஸ்கந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கந்தம் அப்படின்னாலே அதே அலங்காரம், அந்த ஸ்கந்தம் என்பது முருகப்பெருமானை கொடுக்கும். அது தமிழை கந்தன் ஆகிடுச்சு. இப்போ அவன் மேலே அலங்காரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புகழ்வதுன்னா சும்மா புகழ்வது இல்லை, அலங்கரித்து புகழ்வது. அலங்கரித்து புகழ்வதுன்னா ஒரு பாதாதி கேச வர்ணனின்னு சொல்லணும் இல்லையா? இல்லாட்டி கேசாதி பாத வர்ணனி சொல்லுவோம். அந்த மாதிரி வர்ணிப்பது, அந்த வர்ணிப்பது தான் அலங்காரம். இப்போ பொதுவாக
அம்பாளை வர்ணிக்கும்போது கேசாதி பாதம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண் தெய்வங்களை வர்ணிக்கும்போது பாதாதி கேசம் வர்ணன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கந்தல் அலங்காரத்தில் வந்து நம்ம சரி வெறும் முருகப்பெருமானை அலங்காரத்தை அழகை வர்ணிப்பது மட்டும் இதில் சொல்லப்படவில்லை. இதில் வந்து நிறைய முருகப்பெருமானை பற்றிய வரலாற்று செய்திகளும் புராண செய்திகளும் இந்த அலங்காரமாக அதை இந்த கந்தர் அலங்காரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் வந்து முக்கியமாக ஒன்று ஆரம்பத்தில் நம்ம எடுத்துகிட்டோன்னு சொன்னால், முருகன் வந்து குறிஞ்சி நிலத்தை உடையவர் நமக்கு தெரியும் இல்லையா. குறிஞ்சி நிலத்துக்கிற தலைவர் வந்து குறிஞ்சி நிலம்ங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும் அதனுடைய தலைவர் குறிஞ்சி கிழவர். அதுக்கு வந்து குறிஞ்சி கிழவர் அப்படின்னே சொல்லுவாங்க. குருந்தை குறிஞ்சி கிழவன் அப்படின்னு இந்த கந்தரங்கலத்தில் வரும். இவரை வந்து முருகப்பெருமான் என்றும் இளமையுடைய பாலமுருகன். ஆனால் அவரை வந்து என்னடா குறிஞ்சி கிழவன் சொல்லுதேன்னு கேட்டிங்கன்னா, கிழவன் என்றால் வயசானவன் மட்டும் இல்லை, உரிமையுடையவன் அர்த்தம். இல்லை கிழத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி குறிஞ்சி நிலத்துக்கு உரிமையுடையவர்னால ஒரு குறிஞ்சி கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து முழுமுதற்குடலாகிய போற்றி வணங்கிய திருமுருகப்பெருமானை குறிப்பது வந்து அந்த முருகப்பெருமானை கிழவன் என்று குறிப்பது இயற்கை. அப்புறம் முருகுன்னா அழகுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த அழகுக்கு பொருளாக இருப்பது, அழகுக்கு இலக்கணமாக இருப்பதே தான் இந்த முருகப்பெருமான். அப்புறம் குறிஞ்சி நில மக்கள் எல்லாருமே அவர் உறவினாக நினைப்பார். குறிஞ்சி மலைவாழ் மக்களை உறவினாக நினைத்தார். அப்புறம் குறிஞ்சி நிலத்துக்கே இயற்கையான இந்த கடம்ப மலரும் செங்காண்டல் மலரிலும் முருகப்பெருமானுக்கு ஈடுபாடும் ஈர்ப்பும் உண்டு. அப்புறம் அதனால் அங்கே அவருடைய வாகனம் எதுன்னு கேட்டால் யானையும் மயிலும். இந்த யானையும் மயிலும் எங்கே இருக்குன்னா மலையும் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதில் குறிஞ்சி நிலத்தை இருந்த யானையும் மயிலும் திருமுருகனின் வாகனமாக கொண்டவர்கள். அப்புறம் அந்த ஒரு வேல் இருக்கு இல்லையா, இந்த வேலுடைய வடிவு என்ன அப்படின்னு, அந்த வேல் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த வேங்கை மரம்னு ஒன்று இருக்குது. அந்த வேங்கை மரத்தின் இலையை போல இருக்கும் முருகப்பெருமானுடைய வேல். அதனால் வந்து அந்த சூர்வேல் அப்படின்னு சொல்லுவார். அந்த சூர் மருங்கறுத்த சுடர் இலை நெடுவேல்னு சொல்லுவாங்க. சூர் மருங்கு அறுத்த சுடர் இலை நெடுவேல்னு சொல்லுவாங்க. அதனால் அதை போல அந்த வேங்கை மரத்தை போல் இருக்கும். இப்போ வந்து இந்த கந்தல் அலங்காரத்தில் வந்து முருகப்பெருமானை பற்றி எண்ணற்ற செய்திகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கி நம்ம சொல்கிறது என்ன, இந்த குறிஞ்சி நிலத்தை பற்றி சொல்கிறோம். இப்போ குறிஞ்சி நில தலைவனாக இளம் குழந்தை திருமுருகப்பெருமான் இல்லையா. அப்புறம் அவர் வந்து அவருடைய தாய் வந்து உமாதேவி. ஆனால் உமாதேவியிடம் ஞானப்பாலை அறிந்தினார். ஆனால் ஒரு சின்ன குழந்தையாக வந்து 6 குழந்தைகளாக அவதரித்தார். அந்த கதைக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 6 குழந்தைகளும் அந்த கார்த்திகை பெண்களுடைய பாலை அருந்தி அவர் வளர்ந்தார். அப்போ இப்போ இதில் இன்னொரு நமக்கு தெரிய வேண்டிய செய்யணும், முருகப்பெருமான் சிவபெருமான் உமாதேவி இருவருக்கும் இவருடைய மைந்தர். ஏன்னா இப்போ நம்ம குழந்தையெல்லாம் இப்போ வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம இதில் விட்டு போயிடுவோம் இல்லையா, அந்த பேபி கேரில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, சாயந்தரம் வந்து அழைச்சிப்பாங்க. அதே மாதிரி 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் விளக்கப்பட்டார்கள். அப்புறம் சிவபெருமானும் கங்கைக்கு வந்து சிவபெருமானும் உமாதேவி வந்து சிவபெருமான் சொல்லார் போய் நம்ம குழந்தையை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே உமாதேவி அந்த 6 குழந்தைகளும் சேர்த்து அணைக்க அவர் 6 முகமும் ஓர் உடலும் கொண்டாக ஒரு முருகப்பெருமானாக அவதரித்தார். இதை வந்து இந்த தாய் சேர்த்தணைக்க 6 குழந்தைகளும் ஒரு குழந்தையாக உருவித்தார் அப்படிங்கிறது. இந்த செய்திகள் வந்து நம்ம கந்த புராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இந்த 6 தீப்பொறிகள் வந்து எப்படி ஆரம்பிச்சு, காற்று, நெருப்பு, கங்கை இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இல்லையா, அவைகளை கொண்டு சேர்த்தவர்களை அந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்கு வெடுக்க அன்னை சேர்த்து அணைக்க ஒரு குழந்தையானார். அப்போ அதுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், கந்த புராணத்தில் வருது. அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முருகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு தின முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உயே அப்படின்னு திரு அவதார படலத்தில் வந்து கந்த புராணத்தில் சிவபெருமானுடைய முருகப்பெருமானுடைய உற்பத்தியை சொல்லுது அவருக்கு. அப்புறம் சிவபெருமானுக்கும் உமாதேவியும் சரவணப்பொய்க்கு வந்தபோது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, தம் குழந்தையை சரவணப்பொயிலிருந்து கொண்டு வருக அப்படின்னு சொல்வார். அதையும் ஒரு அழகாக சொல்கிறாரு. அங்கே வந்த அந்த வேளையில் கௌரினா அம்பாளை நோக்கி ஐயன் சிவபெருமான்
இந்த நின் மகந்தனை கெடு வருகேன இயம்ப, கொடு வருகேன இயம்ப போட்டார். அந்த அதை வந்து கந்த புராணத்தில் அந்த செய்தியும் வருகிறது. சிவபெருமான் வந்து திருமைந்தராக சிவபெருமான் அமைத்தார் அப்படிங்கிறது அவருடைய சிவபெருமானுக்குடைய அனைத்து தெய்வாம்சங்களையும் அவருடைய முருகப்பெருமானில் உள்ளது அப்படின்றது உணர்த்துது. முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல. சிவபெருமான் தந்தை, முருகப்பெருமான் குழந்தை. ஆனால் சிவபெருமானுக்குள்ள அம்சங்கள் அனைத்தும் மகனாகிய முருகப்பெருமானிடம் அடைஞ்சிருக்கு. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் அவர் எல்லாமே 5 இருக்கும், முருகனுக்கு எல்லாம் 6 இருக்கும் இல்லையா. அவருக்கு 5 முகம்னா அவருக்கு 6 முகம். அவர் வந்து பஞ்சாட்சரம்னா இவருக்கு சராட்சரம். இது மாதிரி பல நிலைகளில் வந்து சிவபெருமானை விட உயர்ந்தவராக இருப்பார். ஏன்னா பிரணவத்துக்கே பொருளை விளக்கு சொன்னவர். சிவபெருமானுக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியாதில்லை, அவருக்கு கேட்கும்போது அவருக்கும் சொன்னவர். அதனால் வந்து சிவபெருமானை விட ஒரு படி உயர்ந்தவர். அதனால் தம்மில் தம்மக்கள் அருடுமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இனிதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தவர். அப்போ வந்து அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவபெருமானுடைய மகன் இவர் எப்படிங்கிறத இந்த கந்தர் அலங்காரத்திலே முதல் பாடலில் வருதுங்க ஒரு அழகான பாட்டு. செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் சீற்றை புனிந்த பெருமான் குமாரன் கிருபாகரன். இந்த ஆறுனா கங்கை, பனின்னாக்கா இந்த பாம்பு, இதழினாக்கா இதெல்லாம் இருக்க பூக்கள், அப்புறம் தும்பை, அப்புறம் அம்புலினா சந்திரன். இதை எல்லாத்தையும் துணைந்தவர் சிவபெருமான். அவருடைய குமாரனாகி கிருபாகரன் அப்படின்னு முதல் பாட்டிலே சொல்லுவார். அப்புறம் இப்போ அதே மாதிரி அடுத்தபடியாக திருமுருகப்பெருமானும் திருவிநாயகப் பெருமானும் சகோதரர்கள் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும். அதையும் வந்து அது முதல் பாட்டிலையும் அறிமுக பாடலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, களிற்றுக்கு இளைய களிறுங்கிறாரு. களிற்றுக்கு இளைய களிறு அப்படின்னா அந்த களிற்றுங்கிறது யானை இல்லையா, களிற்றுங்கிறது யானை. அந்த யானை வந்து விநாயகப் பெருமான். அவருக்கு இளைய களிறு, இளையனா தம்பியாகிய களிறு அப்படின்னு சொல்கிறார். அதுலேயும் வந்து முருகப்பெருமான் கணபதியினுடைய சகோதரர் இளைய தம்பிங்கிறத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இப்போ இந்த அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய துணை வேறு 2 பேரும் நமக்கு தெரியும், வள்ளி அம்மையும் தேவானையும் தெரியும். ஆனால் சங்க காலத்துக்கு இல்லையா புராணங்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுதுன்னா, முருகப்பெருமானின் துணைவரையாக வள்ளியம்மையும் தெய்வானையும் மறிக்கப்பட்டு 2ஐயும் குறிக்கிறாங்க, இல்லை தந்தையுமே கிடையாது. ஆனால் கந்தர் அலங்காரத்தில் பார்த்திங்கன்னா தெய்வானையை பற்றி குறிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் வள்ளியம்மைக்கு அதிகமாக இதில் வந்து நம்ம அந்த பாடல்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் அதிகமான முக்கியம் தரப்பட்டுக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, முருகப்பெருமான் குறிஞ்சி நில கடவுள். அதாவது குறிஞ்சி நில கடவுள்லாம் மற்றவர்கள் எல்லாருக்கும் கடவுள் தான், அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாடு, ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்போ குறிஞ்சி நிலத்திலே பிறந்தவளான வள்ளியம்மை மேல் அவருக்கு ஈடுபாடு. இப்போ வள்ளியம்மை வந்து கல்யாணம் 2 கல்யாணம் இருக்கு இல்லைங்களா, ஒன்று அரேஞ்சு மேரேஜ், ஒன்று லவ் மேரேஜ். இப்போ தெய்வானை திருமணம் வந்து அரேஞ்சு மேரேஜ். அவர் சூர்வன்பனை வென்ற பிறகு அவர் வந்து இந்திரன் தேவேந்திரன் தன்னுடைய மகளை அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறார். அது வந்து அரேஞ்சு மேரேஜ். ஆனால் வள்ளியம்மை இவருக்கு ஓடி காதலிச்சார். இது வந்து லவ் மேரேஜ். எப்பொழுதுமே இந்த லவ் மேரேஜுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், ஒரு கிளிப்பு எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் வள்ளியம்மையை பற்றி பல பாடல்களில் கந்தர் அலங்காரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இப்போ வந்து முருகப்பெருமானுடைய அலங்காரங்களை வந்து குறிக்கும்போது முதல்ல அந்த பாதத்தை பற்றி பல பாடல்களே சிவபெருமானுடைய பாதங்களின் திருவடிகளுடைய அழகை வந்து ரொம்ப குறிப்பிட்றாங்க. திருமுருகனுடைய திருவடிகள் வந்து செந்தாமரை போன்று செக்கச்சி வந்து மென்மலர் பாதங்களாகும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இது வந்து எல்லா திருவடிகளுமே அது தாமரை மலருக்கு தான் ஒப்பிடுவாங்க இல்லையா, பாதத்துக்கு தான் பங்கஜம், அந்த பங்கஜ மலர்களுக்கு வந்து தான் ஒப்பிடுவாங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய பாதங்களும் சிவந்து அழகாக தாமரை மலர் போல காணப்படுகிற அப்படிங்கிறார். அப்புறம் முருகப்பெருமான் வந்து மனதாலும் வாக்காலும் செயலாலும் அடைவதற்கு அரிதான முழுமுதற்கடவுள். அப்படிப்பட்ட அவரை கண்டு நம்ம என்ன சொன்னோம், மனதாலும் சரி வாக்காலும் சரி செயலாலும் சரி இதெல்லாம் நம்ம நினச்சோன்னே அடைய முடியாது. ஆனால் அவரை நிச்சயம் அடைய முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை நேரில் கண்டு தரிசனம் செய்து அவரை பெறுவதற்கு ஒரே வழி அவருடைய சிவந்த திருவடிகளில் விழுந்து வணங்குவராகும். நீயே கதி அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடிகளை விழுந்து விட்டால் நாம் அவரால் ஆட்கொள்ளப்பட்டு விடுவோம். அதை வந்து மனதாலும் வாக்காலும் செயலாலும் அடைவதற்கு அரியான முழுமுதற் கடவுள் பெருமானை நேரில் கண்டு தரிசனம் செய்வ இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்கிறாரு.
அப்புறம் அவர் வந்து அவருடைய கடம்ப மாலர்கள் நம்ம முன்னே சொன்னோம், கடம்ப மாலை அணிந்திருக்காருன்னா சிவப்பு நிறமும் நல்ல மனமும் உடையமான கடம்பு மலர்களான மாலைகளை அணிந்து திருமுருகப் பெருமான் கடம்பின் மலர் மாலை மார்பன், அவருக்கு கடம்பின் மலர் மார்பன் அப்படின்னு பேர், கந்த கடம்பன் என்று பேர், கடம்ப மாலையான்னு பேர். இது எல்லாமே இந்த அவர் கடம்ப மலர் மாலை அணிந்திருக்கிறார். இது வந்து இன்னொரு கூட தோளும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படின்னு இந்த கந்தரலங்கத்தில் ஒரு பாட்டு வருங்க. இந்த கடம்ப மாலை அவருக்கும் பிரியமானது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு அலங்காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கையிலே உள்ள வேல். வேல் முருகப்பெருமானுடைய அடையாளமே வேல் இல்லையா? இந்த எத்தனையோ 100 வேல்களில் அந்த பேர் இருக்குது. அந்த முருகப்பெருமானுடைய பேர் வேல் வேல் வேல்னே இருக்கு இல்லையா? அந்த வேல் வந்து தீய சக்திகளை அழிக்கி ஒழிப்பது. அது மட்டும் இல்லைங்க, வெளியாக சொல்கிறோம், அவன் உண்மையிலேயே அது மெய்ஞானத்தை அருள்வது, அஞ்ஞானத்தை ஒழித்து அவித்யாவை ஒழித்து மெய்ஞானத்தையும் வித்தையையும் அருள்வது. அதுதான் அந்த வேல். ஏன்னா அந்த வேல் வந்து சக்தி வேல். அந்த சக்தி வேல் என்கிறது அன்னை பராசக்தி கொடுத்தது. அன்னை பராசக்தி ஞானஸ்வரூபம், ஞானஸ்வரூபியான அன்னை பராசக்தி கொடுத்த வேல் அந்த சக்தி வேல். அதே வேல் கையிலே வச்சிருக்கிறாரு. வந்து வையில் கதிர் வடிவேலன் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அப்புறம் சூரமற்பன் போன்ற தீயவர்களெல்லாம் ஒரு அழிப்பதற்கு இந்த வேல் இருந்தது. அப்புறம் அது இன்னும் திருமுருகப் பெருமான் வந்து சூர் மீது கதிர்வேல் எறிந்தவன். சூர்னாக்கா அசுரர்கள், அசுரர்கள் மீது கதிர்வேலை எறிந்து வெற்றி பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா இருக்குங்க. ஸ்வர்ண கிரௌஞ்சகிரி ஊடுருவ தொலைத்த வேல் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இப்படி பல நிலைகளில் இந்த வேல் விளக்கப்படுகிறது. அதெல்லாம் நம்ம அந்த பாடல்களை பார்க்கும்போது பார்க்கலாம். அப்புறம் சிறுவப்பெருமான் முருகப்பெருமான் அசுரர்களை அச்சுறுத்தும் சூர பயங்கரன். அவருக்கு பேர் சூர பயங்கரன். ஏன்னா சூரெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க, அவருக்கு பேரை கேட்டாலே அவருக்கு பயப்படுவாங்க. அதனால் சூர பயங்கரன் போயிடுவார். ஆனால் சூரர்களுக்கு ஒரு பயங்கரமாக இருந்தாலும் பக்தர்களை காத்தரும் அவர் கிருபாகரன் ஆவார். அவருக்கு கிருபாகரன் ஒரு பேர். இந்த கிருபாகரன் இந்த பேர் இந்த முதல் பாட்டிலே வருது. நம்ம அந்த பாட பார்க்கலாம். அப்புறம் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார் திருமுருகப் பெருமான் அப்படிங்கிறாங்க. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவர் முருகப்பெருமான். ஏன்னா செந்தமிழில் இயற்றப்பட்ட பெருநூல் இந்த எல்லா நூல்களுக்கும் தலைவராக இருப்பது முருகப்பெருமான். நம்ம இந்த 3 சங்கங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு. முதல் சங்கத்தினுடைய தலைவரே முருகப்பெருமான் தான். அவர் தான் இந்த சங்க நூல்களுக்கே தலைவனாக இருந்தவர். அதனால் தமிழால் வந்து அவர் தூற்றினாலும் அதையும் அவர் ரசிப்பார். ஏன்னா தமிழின் மேல் உள்ள ஆழ்ந்த பற்றின் காரணமாக அதை செய்வார் அப்படிங்கிறாரு. அப்புறம் பயந்த தனி வழிக்கு துணையாக விளங்குவது அவர் வேல் தான். பயந்த தனி வழிக்கு துணையாக நிற்பதும் முருகப்பெருமானுடைய அவருடைய வேல், அந்த வேல் தான். இப்போ பாதாதி கேச அலங்கார வர்ணையில் இப்போ முருகப்பெருமானுடைய திருமுகத்தை பார்க்குறோம். அந்த முழு முகத்தை பார்க்கும்போது 6 திருமுகங்களும் 12 விழிகளும் அதில் உள்ள அதுக்கு சண்முகம்னு பேர். 6க்கு சண்முகம், ஷட்னா 6. சண்முகம் என்பது வந்து 6 முகங்களும் கொண்டதனால் அவருக்கு சண்முகர் அப்படிங்கிற இந்த பெயரால் வந்து நம்ம முருகப்பெருமானை அழைக்கிறோம். அப்போ அருணகிரிநாதர் முருகப்பெருமான் தரிசனத்தை பத்தி திருமுகம் மாறுடன் 12 தோளுமாய் தித்தித்து இருக்கும் அமுது கண்டேன் தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தைன்னு வர்ணிக்கிறார். நம்ம எல்லாம் இந்த பாடலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு அப்படியே இன்னொன்று ஒழுகான ஒரு பாடல் இல்லை. 4 என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், குமரேசர் கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன்னு ஒரு 38வது பாடல் இருக்குங்க. ரொம்ப அழகான பாடல். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பாடல் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 6 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, விளக்கமாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். சிவானந்த அவர்கள் சாமி என்ன சொல்கிறாருன்னா, 6 முகங்கள் ஞானம், வைராக்கியம், வலிமை, கீர்த்தி, புகழ், செல்வம், ஐஸ்வர்யம், இதை தான் குறிக்குதுங்கிறாரு. ஆனால் கிருபானந்த வரையர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 6 அப்படிங்கிறது முற்று அறிவுடைமை, பேரின்ப முடிவை, பாசங்களோடு தொடர்பின்மை, தம் வயமுடைமை, பேரருடைமை, பராற்றலுடைமை என்று இந்த 6 குணங்களும் இந்த 6 செல்வங்களையும் இந்த 6 இந்த புருஷார்த்தங்கள், இது ஒரு புருஷார்த்தங்கள்னு வச்சுக்கலாம். இந்த 6 செயல்களையும் முருகப்பெருமான் நமக்கு அளிப்பார்.
அவரை அழகாக இதில் அவரை திருப்புகழ் பாடல் ஒன்று சொல்லுது. ஐயேறி மயிலேறி விளையாடு முகமொன்றே, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகமொன்றே, கூறுமுடியார் உன்னை தீர்க்கும் முகமொன்றே, குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபு சூடரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறு முகமான பொருள் நீ அருளில் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கின்ற அந்த திருப்புகழ் பாடலோடு இந்த பதிவை இன்றை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவிலிருந்து தினம் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு பாடலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஓம் சரவணபவாய நமக. சிவதாசன் ஜெகநாதன்.